ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பைக் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன் மைலேஜ் ட்ராப் ஆகுது, கம்பெனியில் கொடுத்த மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அப்போ ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, பைக் மைலேஜ் சேஞ்ச் ஆகிறது பார்த்திங்கன்னா அது நார்மல் தான். அது பார்த்திங்கன்னா எது பொறுத்து சேஞ்ச் ஆகுது பார்த்திங்கன்னா ரோடு கண்டிஷனு, அப்புறம் ரைடிங் ஸ்டைலு, அப்புறம் டிராஃபிக்கெல்லாம் மைலேஜ் அஃபெக்ட் பண்ணும். ஆனால் ரொம்ப அதிகமாக மைலேஜ் ட்ராப் ஆனால் அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பைக் 40 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தான் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது டெஃபினெட்லி செக் பண்ண வேண்டியது தான். அப்புறம் பைக் மைலேஜ் கம்மியாகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ரைடிங் ஸ்டைல் தான். அவன் பார்த்தீங்கன்னா சடனாக ஆக்சிலேஷன் பண்ணுவோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சடன் பிரேக்கிங் பண்ணுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் கிளச்சு பிடிச்சிட்டே பைக் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம IRPMல ரைட் பண்ணிகிட்டு இருப்போம். இப்படிலாம் ரைடு பண்ணால் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரொம்ப ஃபியூலு கன்சியூம் பண்ணும். பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி KTM 200, அப்புறம் NS 200, அதுக்கப்புறம் R15 அந்தமாரி பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக ரைட் பண்ணதால் மைலேஜ் ரொம்ப கம்மியாகும். சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ரைடிங் மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் கூட அந்தமாரிலாம் ஆகலாம். அதுதான் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து டயர் ஏர் வந்து செக் பண்ணிவிடுங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஜின் அதிகமாக யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பைக் மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த ஏர் ஃபில்ட்ரு அந்தமாரிலாம் நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது நல்லா செக் பண்ணிங்க. அப்படி டஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லா க்ளீன் பண்ணி போடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஓல்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ஒரு 3000 ஒரு 4000 கிலோமீட்டர் அதுக்குள்ளே இன்ஜின் ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணுறேங்க. ரொம்ப நாள் இன்ஜின் ஆயில் விடாதீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணி ஒரு 3 மாதம் ஆனோடனே வேறு இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செயின் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் விட்டாலும் உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும். அது பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டைட் ஆகிடும். ஆயில் எதுவுமே நீங்கள் அதுமாரி போடாமல் விட்டு கேர் பண்ணிக்காமல் விட்டா பார்த்தீங்கன்னா செயினெல்லாம் டைட் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் விட்டு ஆயிலு அந்தமாரி எல்லாம் இது பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு செயின் ரொம்ப டைட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த சர்க்குலேஷன் ஆகுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செயின் ரொம்ப லூஸாக விடாதீங்க. அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா செயின் லூப்பு ஒரு 500 கிலோமீட்டர் ஒரு 300 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு செயின் லூப் வச்சுருங்க. ஆனால் நிறைய பேர் ஒரு 700 கிலோமீட்டரில் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 300 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டருக்குள்ளே செயின் லூப்பு, அதுக்கப்புறம் ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணுறேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா செயின் ரெகுலராக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது என்னென்னா ரெகுலராக சேஞ்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு டைம் ஃபாக் பிரேக்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஜெக்ட் பைக் இருந்தால் அது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்பரேட்டர் பைக் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்காயிட்டு செக் பண்ணிக்கோங்க. 10 கிலோமீட்டருக்கு ஒரு டைமு கார்பரேட்டர் இருந்துச்சுன்னா. இந்தமாரி இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்பல்சரி மைலேஜ் ட்ராப் ஆகும். அதில் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக பைக் சர்வீஸ் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது சரியாகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு அதிகமாக இப்போ இன்க்ரீஸ் பண்ணுற டிப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க கொஞ்சம். பைக் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக எந்த ஸ்பீடில் எந்த கியர் மாற்றணும் அந்தமாரிலாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. கரெக்டாக கிளச்சு பிடிச்சினா ஓட்டாதீங்க. நிறைய பேர் அப்படியே கிளச்சு பிடிச்சினா ஓட்டுவீங்க, உங்களுக்கே தெரியும் கிளச்சு பிடிச்சினா ஓட்டுவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இன்ஜின் அதிகமாக ஹீட் ஆகும், பார்த்தீங்கன்னா மைலேஜும் ட்ராப் ஆகும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் டயர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடிக்க வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி ஓட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரு 2 மந்த்துக்கு ஒரு டைமு இல்லைனா 3 மந்த்துக்கு ஒரு டைமு நல்லா கரெக்டாக செக் பண்ணிங்க ஏர் ஃபில்ட்ரு. அப்போ தான் நம்மளுக்கு க்ளீனான ஏர் உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வெளியே வரும். அதனால் நீங்கள் ஏர் ஃபில்டரும் நல்லா க்ளீனாக செக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு 3000லேருந்து 4000 கிலோமீட்டர் வரைக்கும் அதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே போக விடாதீங்க. உங்களுக்கு 3000 கிலோமீட்டரில் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான இதுவே சொல்லலாம். ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 3000 கிலோமீட்டர்லேயே இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா இன்ஜினும் நல்லா சேஃபாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இன்ஜினும் எந்த விதமான ப்ராப்ளம் எதுவுமே வராது. அதுமாரி பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செயின் நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் நல்லா பக்காவாக வரும். செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆயில் போட்டு நல்லா லூப் பண்ணி நல்லா வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். செயின் டைட்டாக இருக்கிறதுல கூட இன்ஜின் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு இதுவாகிற மாரி இருக்கும். செயின் டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் செயின் ரொம்ப டைட் பண்ணாலும் ஃபுல் டைட்டும் வச்சுக்காதீங்க, கரெக்டாக மீடியமான வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லூஸாக வைக்காதீங்க, கரெக்டான இதில் வச்சுங்க. அதுதான் மெக்கானிக் சைடில் விட்டு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ரெகுலராக சர்வீஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பைக்கு கரெக்டாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைமு இல்லைனா ஒரு 5 மாதத்துக்கு ஒரு டைமு அந்தமாரி கரெக்டாக என்னென்னா பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் எல்லாமே கரெக்டாக பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மைலேஜ் நீங்கள் ஸ்டார்டிங் எப்படி எங்கள் ஷோரூம் வந்து பைக் எடுக்க சொல்ல எப்படி இருந்துச்சோ அதேமாரி உங்களுக்கு மைலேஜ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பைக் மைலேஜ் எப்படி கம்மியாகுது ரீசன் எல்லாமே பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் பைக் டிப்ஸ் தெரியணும், இல்லை இதை பற்றி எதனா சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளது வியூஸ்லாம் முன்ன மாதிரி போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா முன்ன சாவித்திரிப்பட்டி வீடியோ போட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் கண்டென்ட் எடுத்ததால் வியூஸே அப்படி சரியாக போகவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்தமாதிரி வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதோட பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.